ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் அவசியம்? இப்போ கணக்கெடுப்பு நடத்தலைன்னா 50 வருஷம் ஆகும் தமிழ்நாடு முன்னேற்றுவதற்குன்னா, கணக்கெடுப்பு நடத்தினா 20 ஆண்டுகளில் முன்னேறும். உங்க கூட்டணி தானே கர்நாடகாவில் 2 முறை பண்ணிட்டாங்க, உங்க கூட்டணி தானே தெலுங்கானாவில் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது? என்ன காரணம்? இது உச்சநீதிமன்றம் வந்துடுச்சுன்னா டேட்டா இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னா கேன்சல் பண்ணு 69%. புதுசா கொடுக்கறது அடுத்த விஷயம், இருக்கிறத காப்பாற்றணும்னாலே இதை செஞ்சாகணும். அவசியமா செய்யும், 100 விழுக்காடு செஞ்சாகணும். அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, நிதி இருக்கு, கொள்கை இருக்கு, சட்டம் இருக்கு, எல்லாம் இருந்தோம் மனசு இல்லை. டிசம்பர் 17 பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். இதற்கு முன்னாடி தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய அந்த கூட்டணி வெல்லும் கூட்டணியாக இருக்கும். கடந்த ஒரு 2-3 தேர்தல்களாக அதில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறீங்க. கடந்த தேர்தலில் வந்து சரி தவறான முடிவுகள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். திமுக மேலே மிகுந்த ஒரு கோபம் இருக்குது. இந்த கோபம் இன்னைக்கு ஒரு அலையாக வந்து எலெக்ஷன் இருக்குதுல ஒரு பேரலை சுனாமியாக நிச்சயமாக வரும். எதிர்கட்சி இன்னும் ஒரு ஃபார்மேஷனுக்கு வரல. ஒன்ஸ் ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்துடுச்சுன்னா தென் தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங். அது இன்னும் கொஞ்சம் ஒரு சில வாரங்களில் வரும். ஒன்று நான் உறுதிப்படுத்திக்கிறேன், இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வராது. ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு மிகவும் அவசியம் அப்படிங்கிறத பல 10 ஆண்டுகளாகவே இங்கு பல தலைவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 2 தசாப்தங்களாகவே இதை மிகப்பெரிய ஒரு போராட்டமாக முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு முன்பும் கூட அதற்கான வரலாறு இருந்திருந்தாலும் இப்போது அது மிகப்பெரிய வேகம் எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அது தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட நாம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் அவசியம்? ஒரு அனைவருக்கும் புரியும்படியா சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஏன் தென் மாநிலங்கள் வந்து வட மாநிலங்களை விட முன்னேறி இருக்கிறது இந்தியாவில்? ஏன்னா இங்கே சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. சமூக நீதி எந்த அடிப்படையில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது? ஏன்னா அது போன்ற தலைவர்கள், இப்போ தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களோ, அண்ணா அவர்கள், இன்னும் கலைஞர் கூட சொல்லிட்டு இருக்கலாம், ஜெயலலிதா அம்மையார் கூட இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வந்து 9வது அட்டவணையில் பாதுகாத்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பங்கள், அவங்க எந்த நிலையில் இருக்கின்றார்கள்? எந்த நிலையிலனா சமூக, பொருளாதார, கல்வி நிலை என்ன? இதை தெரிந்து கொள்ள கணக்கெடுப்பு அவசியமானது. இப்போ இருக்கிற கணக்கெடுப்பு என்பது 1931 வெள்ளையர்கள் காலத்தில் எடுக்கப்பட்டது. 90 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பை வைத்து தான் நமக்கு இடஒதுக்கீடோ அல்லது வந்து அரசு திட்டங்கள் எல்லாம், சமூக திட்டங்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். இப்போ இந்தியாவில் மற்ற மாநிலங்கள், இப்போது பீகாரில் எடுத்துருக்கிறாங்க, தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரிசாவில், ஜார்க்கண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பீகார் சமீபத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுக்கு ஒரு முக்கிய காரணம், பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தான். அந்த கணக்கெடுப்பு ஒரு முக்கிய காரணம் அவருடைய வெற்றிக்கு. எப்படின்னா, இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினார் அங்கே. அது வந்து இப்போ நீதிமன்றத்தில் வந்து அதை தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது காரணம் என்னென்னா, ஒன்று பாப்புலேஷன், இன்னொன்று வந்து சோஷியல் பேக்வர்ட்னஸ். ரெண்டுமே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணல. பாப்புலேஷன் பேஸ் மட்டும்தான் இடஒதுக்கீடு இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. சோஷியல் பேக்வர்ட்னஸ், சமூக பின்தங்கிய நிலையம் சேர்த்து பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அங்கே வந்து நீதிமன்றம் தலையிட்டிருக்காரு. இது இல்லாமல் 94 லட்சம் குடும்பங்கள் பீகாரில் மாதம் வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று ஒரு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கிறாங்க. பீகார் சென்சஸில் கிடைச்சிருக்கு.
அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 2 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு 2 லட்சம் உதவி பண்ணி அவங்களுக்கு வந்து சுய தொழிலுக்காக கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு உதவி தேவைப்படுது அப்படிங்கிறது துல்லியமா கணக்கெடுக்க கணக்கெடுப்பு பண்ணுறது ஒன்று. அடுத்து இன்னொன்று கணக்கெடுப்பு என்ன பண்ணாங்க பீகாரில், 67 லட்சம் வீடுகள் பீகாரில் குடும்பங்கள் வந்து சொந்த வீடு கிடையாது, குடிசை வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் யாருக்கு இல்லையோ, ரெண்டாவது யாருக்கு மறுக்கப்படுகிறது. இப்போ இடஒதுக்கீடு எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் இப்போ பட்டியலின மக்கள் எடுத்துங்க எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டில் 3 பெரிய பிரிவுகள் இருக்குது. அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர வேளாளர்கள். அதில் உட்பிரிவுகள் வந்து 76 உட்பிரிவுகள் இருக்குது. இந்த 76 உட்பிரிவுகளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 உட்பிரிவுகள் வந்து 18 விழுக்காடு இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது, 18%. அதில் 15% அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க சீட்ஸை. எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், வேலையும் கல்வியும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மீதி இருக்கிற 70 உட்பிரிவுகள் வந்து அவங்க வந்து மீதி இருக்கிற 3 விழுக்காடுலேருந்து 5 விழுக்காடுக்கு போட்டி போடுறாங்க. அப்போது நீங்கள் யார் அதிகமாக கிடைக்குது, யார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? உள் ஒதுக்கீடு செய்வதற்கு இது ரொம்ப முக்கியமான அவசியமானது. இந்த 18 அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண, இப்போ 18 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது பட்டியலின மக்கள், அதை 6 8 நீங்கள் பிரிங்க. 2 3 2 2 யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் தனியாக கொடுங்க. யார் யாருக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக கிடைக்குதோ அவங்களுக்கு கொடுங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. யாருக்கு நிறைய கிடைக்குதோ அவங்களுக்கு குறுகிய ஒரு 1% வச்சுக்கோங்க அவங்களுக்கு. இதுதான் உண்மையான சமூக நீதி. அப்போது நீங்கள் சமூக நீதி நிலைநாட்டணுன்னா உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சிக்கவே மாட்டேன், நான் நெருப்பு கோழியாக தான் இருப்பேன், தலையை வந்து மண்ணில் புதைச்சிக்கிட்டு என்னை உலகத்தில் யாரும் என்னை பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குறப்போ நடிகர்களை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தூங்குறப்போ நடிச்சிட்டு இருக்கிறார். எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, சட்டமன்றத்துக்கு உள்ளே வெளியிலன்னு சொல்கிறார். நாங்கள் மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கு. நாங்கள் சென்சஸே கேட்கல, நாங்கள் கேட்டது சர்வே. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் எல்லாம் சர்வே தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சர்வே பண்ணுறதுக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே பண்ணுறதுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்குது, முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குது, பிரதமருக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நமக்கு ஏதாவது ஒரு டேட்டா வேணும். உங்களுக்கு சாதி பேரை பிடிக்கலன்னா இல்லை, அப்படி சர்வே எடுக்கும்போது அந்த சர்வேயோட அடிப்படையில் உள் ஒதுக்கீடுகள் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷன் இடம் கொடுக்குதா? நிச்சயமா உறுதியாக இருக்குது. நீங்கள் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இல்லை, ஏன்னா சென்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மத்திய அரசோட ஒரு அதிகாரம். உதாரணம் நான் சொல்கிறேன். கர்நாடகாவில் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1 மேன் கமிஷன், ஒரு ஓய்வு நீதியரசர் வந்து பட்டியலின மக்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. சர்வே தான், சென்சஸ் கிடையாது, சர்வே நடத்தி அங்கே கண்டுபிடிச்சி அதில் வந்து அமைச்சர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. 165 நாளில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு அது வந்து அமைச்சரவையில் ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு கர்நாடகாவில் 17% எஸ்சி ரிசர்வேஷனை 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. 6%, 6%, 5%. இது நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன டேட்டா வேணும், அது மத்திய அரசோ மாநில அரசோ, நமக்கு டேட்டா இருக்குது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா, அப்போ இந்த டேட்டா வந்து கான்ஸ்டிடியூஷனலி செல்லுபடியாகக்கூடிய ஒரு விஷயம் தான். உறுதியா அது ஏன் செய்யல அப்படின்னு அது இன்னொரு படி நான் சொல்கிறேன். கர்நாடகா உயர் நீதிமன்றம் போன மாதம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசு மட்டுமில்ல, மாநில அரசுகளுக்கும் உரிமை இருக்கிறது. ஸோ ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகாவே தீர்ப்பாக கொடுத்துருக்குறாங்க. இதே தீர்ப்பு தான் பீகார் ஹைகோர்ட் கொடுத்துருக்குறாங்க. உச்சநீதிமன்றம் தலையிடல. அப்போது இதை வைத்து தான் இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறதும், ஆனால் அதில் வந்து நியாயப்படுத்தணும். அவங்க ஒரு ஸ்லாப் வச்சுருக்கிறாங்க, 50%ன்னு வச்சுருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 50% ஸ்லாப்னு வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நாடாளுமன்றத்தில் அது மாதிரி சட்டம் கிடையாது, நம்மளுடைய அரசியல் சாசனத்துலையும் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, முன்னாடி இருந்திருக்கு. ஆனாலும் நமக்கு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து அப்போ கொடுத்துருக்குறாங்க. 68 இருந்தது, 69 வந்தது. இன்றைக்கி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் வந்து 9வது அட்டவணையில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து அரசியல் சாசன திருத்தம், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து 93ல் நடந்தது.
அப்போ தமிழ்நாட்டினுடைய ரிசர்வேஷன் ஆக்ட் 69% இட்ஸ் பீன் ப்ரொடெக்டட் அண்டர் தி கான்ஸ்டியூஷன் இந்த 9th ஷெட்யூல். அதனால தான் இன்னைக்கு நீதிமன்றம் எதுவும் பண்ண முடியல. ஆனாலும் கேஸ் போட்டிருக்காங்க, இதை வழக்கு எடுத்திருக்கிறாங்க. வழக்கு எடுத்துட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஓராண்டு நாங்கள் உங்களுக்கு கால அவகாசம், ஓராண்டுக்குள் கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் பழங்குடி மக்களா, பட்டியலின மக்களா, பிற்படுத்தப்பட்ட மக்களா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொல்லி 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வழக்கு எப்போ வேணால் வரலாம், நிலுவையில் இருக்குது. அப்போது உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க கணக்கெடுப்பு நடத்தி. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு இப்போ அச்சுறுத்தல் இருக்குது. அது என்னைக்குன்னா நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் வந்துடுச்சுன்னா அவங்க கேட்பாங்க, டேட்டா இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னால் கேன்சல் பண்ணு 69%, 50% தான் சொல்லிட்டாங்கன்னா அப்போ அந்த டேட்டா இருந்தால் தான் இது செல்லுபடியாகும். ஆமாம், செல்லுபடி பண்ணுமா, நியாயப்படுத்த. இதை இப்போ ஆல்ரெடி இருக்கிறத புதுசாக கொடுக்கறது அடுத்த விஷயம், இருக்கிறத காப்பாற்றணும்னாலே இதை செஞ்சாகணும். அவசியமாக செய்யும், 100 விழுக்காடு செஞ்சாகணும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு ஒரு முதலமைச்சர் 3-4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாருன்னா எவ்வளோ ஒரு சமூக அநீதி நடக்குது. சமூக நீதிக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. ஏன் உங்கள் கூட்டணி தானே கர்நாடகாவில் 2 முறை பண்ணிட்டாங்க, உங்கள் கூட்டணி தானே தெலுங்கானாவில் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது? என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அது அரசியல் காரணமாக இருக்கலாம். எனக்கு அவங்க எதுக்கு நம்ம இப்போ ஸ்டேட்டஸ்கோவை ஏன் கலைக்கணும்? யார் யாருக்கு அவர் கண்ணோட்டத்தில் என்னன்னா, அவருக்கு தேர்தல் கண்ணோட்டம், இவ்வளோ பேர் இந்த கம்யூனிட்டியில் இவ்வளோ சீட் கேட்பாங்க, இந்த கம்யூனிட்டியில் இவ்வளோ பேர் எம்எல்ஏ கேட்பாங்க, இவ்வளோ மந்திரிங்க கேட்பாங்க, அவர் கண்ணோட்டம். ஏன் கண்ணோட்டம் யாருக்கு கிடைக்கலையோ தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இன்னைக்கு கூட உதாரணம் சொன்னேன், ஒரு அறையில் ஒரு 100 மாம்பழம் இருக்குது, அதில் 100 பேரை நீங்கள் உள்ளே விடுங்க, ஆளுக்கு எடுத்துக்குங்கன்னு சொல்லுங்கள், எல்லாமே ஒரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா? நிச்சயமாக இல்லை. வலிமையானவங்க, பலமான இருக்கவங்க எல்லாமே அடித்து பிடிச்சின்னு அவங்க 5 மாம்பழம் 6 மாம்பழம் எடுத்துப்பாங்க. பலவீனமாக இருக்கிறவங்க, சரியான முறை உடல் இதெல்லாம் இல்லாத கட்டமைப்பு இல்லாதவங்கெல்லாம் உள்ளே போய் பண்ண முடியாது, அவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் இதுதான் ரிசர்வேஷன்லேயே வருது. ஒரு உதாரணம், பிசி தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதில் 26% இருக்குது. 3% முஸ்லீம் கொடுக்குறாங்க, இஸ்லாமியர் கொடுக்குறாங்க, 26% பிசி. 140 சமுதாயங்கள் இருக்குது. இப்போ பிசியில் கிராமத்தில் குப்புசாமி இருக்கிறார், அவர் பிசியில் தான் இருக்கிறார், அவர் விவசாயி, அவருடைய மகன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான், கோச்சிங்லாம் எதுவும் இல்லை, தமிழ் மீடியமில் படிக்கிறான். ஆனால் நீட்டு தேர்வு போட்டி போடணும். முனுசாமி டவுனில் இருக்கிறார், அவரும் பிசியில் தான் இருக்கிறார், அவர் தொழிலதிபர், அவர் மகன் கோச்சிங் சென்டருக்கு காசு கொடுக்குறார், 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணுறார். நீட் கோச்சிங்கில் நல்ல பயிற்சி கூட கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறார். இதில் யாருக்கு சீட்டு எம்பிபிஎஸ் கிடைக்கும்? முனுசாமி டவுனில் இருக்கிறவங்க கான்வென்ட்டில் படித்த கோச்சிங் சென்டர் நீட் கோச்சிங் பண்ணிட்டு 2 பேருமே பிசி தான். ஸோ நீங்கள் குப்புசாமிக்கு கிடைக்கலன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? இது உங்களுக்கு அப்போ இருக்கிற அந்த 140 சமூகங்களில் எந்த சமூகம் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் யார் எந்த படிநிலையில் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாலாம் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். அதுதான். அப்போ சமூக நீதினா என்ன? இல்லாதவருக்கு கொடுப்பது தான் சமூக நீதி. காலங்காலமாக ஜாதி அடிப்படையில் இங்கே அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, அடிமையாக்கப்பட்ட சமூகங்கள் ஜாதி பேரில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தோம், அந்த இடஒதுக்கீட்டுலேயும் பயன் வரல, அவங்களுக்கு பயன் பெற முடியல. ஏன்னா அதுலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அதில் கணக்கெடுப்பு நடத்தினா யார் யாருக்கு கிடைக்கலன்னு க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கு அதிகமாக கிடைக்குது அவங்களெல்லாம் ஒரு கேட்டகரியில் கொண்டு போங்க, யாருக்கு கிடைக்கலையோ இன்னும் அதிகமாக கொடுங்க. அந்த டேட்டாவே எனக்கு வேண்டாம், நான் கணக்கெடுப்பு பண்ண மாட்டேன்னு சொல்கிற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, நிதி இருக்குது, கொள்கை இருக்குது, சட்டம் இருக்குது, எல்லாம் இருந்தும் மனசு இல்லை. என்ன அப்போ நீங்கள் சமூக நீதி பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அப்போது இது எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இது ஏதோ ஒரு சமுதாயமோ, வன்னியர் பிரச்சனையோ, பட்டியலின பிரச்சனையோ, நாடார் சமுதாய பிரச்சனையோ, அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்.
ஏன்னா தமிழ்நாடு இப்போ கணக்கெடுப்பு நடத்தலைன்னா தமிழ்நாடு இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன், 50 வருஷம் ஆகும் தமிழ்நாடு முன்னேற்றுவதற்குன்னா கணக்கெடுப்பு நடத்தினா 20 ஆண்டுகளில் முன்னேறும். ஏன்னா நீங்கள் வந்து துல்லியமாக சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான இந்த கோரிக்கை இல்லை, நீங்கள் அந்த பேர் பிடிக்கலன்னா பேர் மாற்றிக்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிதானே சொல்ல முடியும். இல்லை, நீங்கள் சமூக நீதி கணக்கெடுப்பு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு பேர் உங்கள் கலைஞர் பேர் வைக்கணும், கலைஞர் கணக்கெடுப்பு கூட வச்சுக்கலாம். பேர் வேறு, கணக்கு வேணும், டேட்டா வேணும். நிறைய இப்போ நவீன தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சுட்டு இப்போ ஒரு உதாரணம், நீங்கள் இப்போ ஒரு வீடு, நான் சொல்ல 2 கோடி குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த 2 கோடி குடும்பம் 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம் அப்ராக்சிமேட்டாக. இந்த 2 கோடி வீட்டுக்கும் 2 மாதத்தில் நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தலாம். அதுக்கு தேவை 3 லட்சம் அரசு ஊழியர்கள். அவங்க போய் 2 மாதத்தில் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடலாம். அவங்க போய் கேள்வி கேட்கறது என்னென்னா, முதல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன மதத்தை சார்ந்தவர்கள், அதில் என்ன சாதியை சார்ந்தவர்கள், ஹிந்துன்னா இப்போ என்ன சாதி, சாதினா என்ன உட்பிரிவு இருக்குது, இது ஒரு பக்கம். அடுத்து எத்தனை பேர் இருக்கிறாங்க வீட்டில், அவங்க வீட்டில் எத்தனை பேர்னா இது சொந்த வீடா வாடகை வீடா, இது குடிசை வீடா கல் வீடா ஓட்டு வீடா, அந்த வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அந்த வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்குது, பாத்ரூமில் தண்ணி வருதா, வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லை சோலார் இருக்கா, வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை பொறியாளர்கள், எத்தனை அரசு ஊழியர், அரசு வேலைகள், எத்தனை தனியார் வேலை, எவ்வளோ வருமானம் இருக்குது, அந்த வீட்டில் வந்து எவ்வளோ நிலம் வச்சுருக்கிறாங்க, நிலம் ஓனர்ஸா இல்லை கூலி வேலைகளா, இல்லை வீட்டில் டிராக்டர் இருக்கா, கார் இருக்கா, என்ன கார், என்ன மேக், சைக்கிளா, பைக்கா, இந்த மாதிரி ஒரு 70 கேள்விகள் கேட்டு டேட்டாவில் ஃபீட் பண்ணுங்க, கம்ப்யூட்டரில் போடுங்க. உங்களுக்கு நாளைக்கு மீனவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா பட்டன் ஆகுனா எத்தனை மீனவர்கள் வரும், எத்தனை குடும்பம் மீனவர்கள் குடும்பம் இருக்குன்னா அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வீடு இருக்குது, எத்தனை பேருக்கு குடிசை இருக்குது, எத்தனை பேர் போட் இருக்குது, எத்தனை பேருக்கு போட் இல்லை, எத்தனை பேருக்கு வந்து சின்ன போட் இருக்குது, இது எல்லாமே டேட்டா. அப்போது நீங்கள் ரிசர்வேஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் சமூக திட்டங்கள் இருக்குது, நலத்திட்டங்கள் இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கணும். ஐடென்டிஃபை பண்ணால் தானே உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா சொல்யூஷன் பண்ண முடியும். நீங்கள் ப்ராப்ளமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம், நான் தெரிஞ்சிக்கவே மாட்டேன், என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அப்புறம் என்ன நிர்வாகம், என்ன முதலமைச்சர், என்ன சமூக நீதி, என்ன சமூக நீதி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? இந்த கணக்கெடுப்பு சம்பந்தமா நீங்கள் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கும் அளவிற்கு மற்ற கட்சிகள் இதை பெரிய அளவில் ஒரு போராட்டமாக முன்னெடுக்கலையே, என்ன காரணம்? அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் வேணும். ஆனால் கூட்டணியில் இருக்கிறதுனால காங்கிரஸும் கேட்கறதில்ல, விசிகேயும் கேட்கறதில்ல. ஏன் வீரமணி இருக்கிறாரு, ஆசிரியர் இருக்கார், தந்தை பெரியார் இயக்கத்தை தொடங்கி அவர் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்து கொஞ்சம் வார்த்தையோடு சொல்லலையே, ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன, அவங்க திமுகவில் வந்து அவங்க கூட்டணி கட்சியை யாருமே இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாமே இதுக்கு ஏற்றுக்கிறாங்க, இதில் ஒரு எண்ணம் இருக்குது, ஏற்றுக்கிறோம். நாங்களும் இப்போ போராட்டம் இன்னும் வந்து பெரிய அளவில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணணும், நிச்சயமாக அவசியம் பண்ண. நாங்கள் இப்போது டிசம்பர் 17, இந்த வருகின்ற டிசம்பர் 17 அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அது வந்து எல்லா கட்சியிலும் நாங்கள் அழைக்கிறோம், எல்லா சமூக அமைப்புகளும் அழைக்க போகிறோம். அது யார் வரலான்னு பார்க்கலாம், யார் வராங்க என்ன வராங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இது மக்களுக்கு தெரியல, இன்னும் மக்களுக்கு ஏன்னா இது தெரியப்படுத்தல வேணுமே. ஊடகங்களில் கூட இது வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகல. ஆனால் இதுதான் அடிப்படை பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான். நீங்கள் பெரிய பெரிய மால், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்போர்ட்டு, ஹைவேஸு, ரயில்வேஸு, இது நம்ம ஐடி பார்க்கெல்லாம் கட்டி என்ன பிரயோஜனம்? அங்கே இருக்கிற பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட பழங்குடி அடக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்கு வேலை இல்லை, கல்வி இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, வீடு இல்லை. இப்போது இந்தியாவில் நம்ம சொல்கிறோம்ல, பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்கள் ஆகிறாங்க, ஏழைகள் இன்னும் ஏழைகளாக இருக்கிறாங்க, செல்வங்கள் ஒரு பக்கம் மட்டும் போயிட்டு இருக்குது. அதுக்கு தீர்வு இதுதான். கணக்கெடுப்பு நடத்தி இவங்களுக்கு படிப்பும் வேலையும் கொடுத்துட்டா சுயமரியாதை வாழ்வாங்க. அதானே சமூக நீதி, அதுதானே வேணும் இன்னைக்கு. அப்போ அதுக்கு அடிப்படையில் என்ன, யாருக்கு கிடைக்கணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கிடைக்கல, அப்போ அந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் இது தெரியும், அவசியமாக தெரியும். அதனால தான் இவ்வளோ நாங்கள் இதில் உணர்வுபூர்வமாக நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம். தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆக்டிவாக வந்து மக்களை போய் சந்திக்கிற பயணங்களை எல்லாம் தொடங்கிட்டீங்க.
களம் எப்படி இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல்களை விட 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு, சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய அளவுல எழுச்சி பெற்று இந்த சோ கால்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய தேர்தலாக இது ஒண்ணு இருக்கிறது. 2வது விஷயம், இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு புது பிளேயர் வந்து உள்ள ஆட் ஆயிருக்காங்க. இப்ப களம் எப்படி இருக்குது நீங்க பார்க்குற வரைக்கும்? சமூக ஊடகம் வந்து இட்ஸ் டபுள் எட்ஜ் வேர்ட். 2 பக்கம் கூர்மையான கத்தி அது. இந்த பக்கமும் ப்ரொடெக்ஷன் பண்ணும், இந்த பக்கம் தாக்கும். அது மாதிரிலாம் இருக்குது அதில். ஏன்னா நிறைய சமூக ஊடகத்தில் இருக்குது, இஷ்யூஸ்லாம் இருக்குது அதில். பட் இன்றைக்கி களம், நான் இப்போ சமீபத்தில் தான் என்னுடைய 100 நாள் நடைப்பயணத்தை வந்து முடித்தேன். நல்ல மிகப்பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட ஒரு 38 மாவட்டத்தில் வந்து 34 மாவட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். மக்களை சந்திச்சிருக்கேன். அனைத்து தரப்பு மக்கள், விதவிதமான மீனவர்கள், நெசவாளர்கள், மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், தென் மாவட்டம், மேற்கு பகுதி, எல்லா பகுதியிலும் நான் போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசி அதுக்கு வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு வந்து அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து நல்லா பண்ணேன். நான் போகிற இடத்துல எல்லாமே திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க. நாட் 99%, 100%. இது நான் சும்மா அரசியலுக்காக நான் சொல்லலை. நான் நேரடியாக களத்தில் போய் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். நான் இதில் நிறைய திமுக கூட்டணி கட்சிகளுடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள், அவங்க கேட்டால் இல்லை அவங்க திமுக கூட்டணி கட்சி அப்படிலாம் அவங்க மனநிலையில் இருக்காங்க. திமுக மேலே மிகுந்த ஒரு கோபம் இருக்குது. இந்த கோபம் இன்றைக்கி ஒரு அலையாக வந்து எலெக்ஷன் இருக்கிறதுல ஒரு பேரலை சுனாமியாக நிச்சயமாக வரும். ஏன்னா அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா, எதிர்கட்சி இன்னும் ஒரு ஃபார்மேஷனுக்கு வரல. ஒன்ஸ் ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்துடுச்சுன்னா தென் தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங். அது இன்னும் கொஞ்சம் ஒரு சில வாரங்களில் வரும்னு நினைக்கிறேன். வரும் உறுதியாக வரும். எந்த மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க? அது நான் இப்போ எதுவுமே என்னால் வெளியில் சொல்ல முடியாத சூழலாக இருக்குது. பட் நிச்சயமாக வரும். ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே இந்த சின்ன சின்ன சலசலப்பு அது இது எல்லாமே அது ஒன்றும் இல்லாமல் இதுவாகி ஒரு ஒருங்கிணைப்பு வந்து ஒரு கூட்டணி, நல்ல ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். இதில் வந்து மாற்று கருத்து. ஆன்டி இன்கம்பன்சி நிறையவே இருக்கு, மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி எதிர்கட்சிகளில் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சலசலப்பு, கொஞ்சம் அங்கங்கே சரியான முறையில் இல்லாதனால தான் இப்போ ஏதோ திமுக அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட்டணி கொஞ்சம் ஒரு மாதிரி சீராக தான் போயிட்டுருக்குது அப்படின்னு ஒரு தோற்றம் தான் இருக்குது. கொஞ்சம் இந்த ஃபார்மேஷன் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங். இதற்கு முன்னாடி தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய அந்த கூட்டணி வெல்லும் கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. கடந்த ஒரு 2-3 தேர்தல்களாக அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறீங்க. ஸோ மீண்டும் அந்த அந்த இடத்தை கடந்த தேர்தலில் வந்து சரி தவறான முடிவுகள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். அது இப்போ இந்த தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் இருக்கின்ற அணி உறுதியாக வெற்றி பெறும். நாங்கள் இருக்கின்ற அணி ஆட்சிக்கு வரும். ஒன்று நான் உறுதிப்படுத்திக்கிறேன், இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வராது. அது நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அதுக்கு நிறைய வியூகங்கள் எல்லாமே யுக்திகள் எல்லாம் நாங்கள் இப்போ என்னால் சொல்ல முடியாத சூழல். பார்க்க தான் போகிறீங்க. நீங்கள் திமுகவுக்கு எதிராக கடந்த ஒரு மாதத்திலே வந்து 2 பெரிய ஆவணங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சார்ந்த ஒரு விஷயம், இன்னொன்று அவங்க போன 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் சார்ந்த ஒரு விஷயம். இப்படி 2 பெரிய ஆவணங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதற்கு எப்படி வரவேற்பு இருக்கிறது? மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்திருக்கிறதா? நீங்கள் போய் பார்க்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க? மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இப்போ பாட்டாளி கட்சி வந்து இது வரைக்கும் வந்து 58 ஆவணங்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டை சார்ந்த கல்வி பிரச்சனை, சுகாதாரம், வேளாண் பிரச்சனை, சமூக நீதி, சுற்றுச்சூழல், இது போன்ற எல்லாமே. கடந்த மாதம் வந்து விடியல் எங்கேன்னு ஒரு ஆவணத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அந்த விடியல் எங்கேயில் என்னென்னா, திமுகவுடைய தேர்தலுக்கு முன் கொடுத்த 505 வாக்குறுதிகள் அது பட்டியலிட்டு போட்டிருக்கோம். அதில் எத்தனை வாக்குறுதிகள் அவர்கள் நிறைவேற்றிருக்கின்றார்கள் பார்த்தா வெறும் 66 வாக்குறுதிகள் தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்க. முழுமையாக 100%. இதில் இன்னும் ஒரு 60 வாக்குறுதிகள் வந்து அரைகுறையாக பண்ணியிருக்கிறாங்க. முழுமையாக நிறைவேற்றிய வாக்குறுதிகள் 505ல் 66னா வெறும் 13 விழுக்காடு தான்.
13 விழுக்காடு தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்க அவங்க கொடுத்த வாக்குறுதியில். ஆனால் அவங்க சொல்கிறது வெளியில் 90 விழுக்காடு, 95, 98, 99, 98 இப்படிலாம் மாற்றி 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது எல்லாமே பட்டியலிட்டு போட்டதுக்கப்புறம் வாயை திறக்கல. நானும் விவாதத்தை கூப்பிட்டேன், அழைச்சிருக்கேன், வாங்க நான் போட்ட ஆவணத்துக்கு நீங்கள் எதிர்ப்பு நீங்கள் கருத்து சொல்லுதுன்னா ஒரு மேடையை போடுங்க, நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் வரேன், விவாதம் பண்ணலாம். இது வரைக்கும் மூச்சு பேச்சு கிடையாது. கடந்த வாரம் இன்னொரு ஆவணம் வெளியிட்டிருக்கணும். அதில் வந்து தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டில் தனியார் தொழில் முதலீடுகள் எவ்வளோ நடந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள், நிதியமைச்சரும் தொழில் அமைச்சரும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து 11,32,000 கோடி முதலீடு நடைபெற்று இருக்கிறது பேசியிருக்கிறார். அதில் 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அதாவது 11,32,000 கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதில் நாங்கள் ஒரு ஆவணம் போட்டோம். அதில் எவ்வளோ ஆக்சுவலாக நடந்திருக்குன்னா 1 லட்சம் கோடிக்கு குறைவாக நடந்திருக்கு. ஆனால் அவங்க சொல்கிறது 11,32,000 கோடின்னு சொல்கிறாங்க. அந்த MOUs இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆனது. ஆமாம், கன்வெர்ட் ஆகிருக்கு. ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. உதாரணம் ஹுண்டாய் வந்து அவங்க வந்து 20,000 கோடி முதலீடு நாங்கள் செய்வோம் அப்படின்னு MOU கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் செஞ்சது வந்து 500 கோடி தான். அப்போது நான் அதுதான் கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை அறிக்கைலாம் கொடுக்க மாட்டோம், மரபு இல்லைன்னு சொல்கிறார் முதலமைச்சர். அப்போது அமைச்சரவை கூட்டத்திலேயே 8 அமைச்சரவை கூட்டத்தில் தொழில் முதலீடுக்கு அனுமதி கொடுத்தது பார்த்தீங்கன்னா 1,56,000 கோடி தான். கேபினெட்லேயே வந்து அப்ரூவ் பண்ணுறது 1,50,000 கோடி. அதில் வந்து 1 லட்சம் கோடிக்கு கம்மியாக தான் முதலீடு வந்திருக்கு. ஆனால் சொல்கிறது 11,32,000 கோடி, 11,32,000 கோடி, 34 லட்சம் கோடி, 34 லட்சம் மக்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி இது. இது நான் சொன்னதுக்கு பிறகு அப்புறம் தொழில் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, முதல்ல அவர் சொன்னது வந்து 77 விழுக்காடு முதலீடு, மொத்த முதலீடு வந்துடுச்சு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 நடந்தது, அதில் வந்து 80 விழுக்காடு முதலீடு வந்துடுச்சு. ஒரு புக்கு போட்டு எல்லாமே எந்த முதலீடு, எந்த வருஷம், எந்த கம்பெனி, எவ்வளோ வந்திருக்குன்னு க்ளீனாக புக்கு போட்டதுக்கு பிறகு சொல்கிறாரு, இல்லை அதில் 23 விழுக்காடு முதலீடு வந்திருக்குன்னு சொல்கிறார். அதுவும் போய் 8.8 விழுக்காடு முதலீடு மட்டும்தான் இது வரைக்கும் வந்திருக்கு, உண்மையான முதலீடு வந்திருக்கு. முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு 7 நாடுகளுக்கு போயிருக்கிறார். அதில் மொத்தம் 34,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதில் ஒன்று கூட வரல, ஒன்றுமே வரல. ஆனால் இவங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. விளம்பர அரசு தான் நடத்திட்டு இருக்கு. சும்மா தினம் வந்து இவ்வளோ வந்துடுச்சு, அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், இங்கே வந்துடுச்சுன்னா ஒன்றும் கிடையாது. இதில் இன்னொன்று மோசம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கு, தெலுங்கானா போயிட்டுருக்கு, குஜராத்தில் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு கொரியன் ஷூ கம்பெனி அங்கே வந்து கங்கை கொண்டான் மதுரை பக்கத்தில் வந்து அங்கே கையெழுத்து போட்ட MOU போட்டாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் 1,700 கோடி முதலீடு செய்வோம்னு சொல்லிட்டு, நான் லெதர் ஷூ கம்பெனி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆந்திராவுக்கு போயிட்டு 2,800 கோடிக்கு ஆந்திராவில் முதலீடுன்னு சொல்லி அங்கே போய் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஏன் கூகுள் கம்பெனி ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல? சுந்தர் பிச்சை தமிழர்கள் தானே, தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானே. ஒரு தமிழர் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பொதுவாக அவங்க கம்பெனி, அவங்க வேலை செய்கிற கம்பெனி ஒரு CEOனா அவங்க ஊரில் தான் முதலீடு பண்ணணும்னு, சொந்த ஊரில் கொண்டு வந்தோன்னு ஆதங்கம் இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சையே வந்து இங்கே இல்லாமல் ஆந்திராவில் போயிட்டுருக்காருன்னா என்ன காரணம்? இவங்களோட அணுகுமுறை இல்லை, இவங்களுடைய கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், அந்த தான் பிரச்சனையே. எல்லாமே சொல்கிறது அது. ஆந்திராவில் அங்கே சந்திரபாபு நாயுடு மகன் இருக்கிற லோகேஷன் இருக்கார். அவர் சொன்னது, நாங்கள் ஒரு முறை இல்லை பல முறை கூகுளில் போய் பார்த்தோம், அவங்களுக்கு என்ன வேணும், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், என்ன டேக்ஸ் கன்செஷன் வேணும், என்ன கிரவுண்ட் ஒர்க் வேணும்னு பல முறை சொல்லி கிள்ளி 1,20,000 கோடி AI, கூகுள் AI அமெரிக்காவை தவிர மற்ற வேறு ஊருக்கு கொண்டு வர அந்த AI இது வைசாகில் போகிறாங்க. ஏன் இப்போது BYD கம்பெனின்னு ஒன்று இருக்குது, பில்ட் யுவர் ட்ரீம்ஸ்னு கார் கம்பெனி, எலக்ட்ரிக் கார் கம்பெனி. இதுதான் டெஸ்லாவுக்கு அதான் போட்டி கொடுக்குறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் தான் ஒரு ஆன்சிலரி யூனிட் வச்சுருக்கிறாங்க. உதிரி பாகங்கள் யூனிட் வந்து தமிழ்நாட்டில் 2018-19 தொடங்கினாங்க. அப்போ 2,800 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது நாங்கள் மெயின் யூனிட்டை வந்து நாங்கள் தெலுங்கானாவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் சொல்லுவோம். எவ்வளோன்னா 85,000 கோடி. சைனா கம்பெனி, இங்கேயே ஆன்சிலரி யூனிட் இருக்குது, இதை விட்டுட்டு நாங்கள்
தெலுங்கானாவுக்கு போகிறோம். அப்போ என்ன காரணம்? எல்லாமே இதுதான். அப்போ பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்னன்னா எல்லாம் வந்துட்டாங்க, எல்லா முதலீடும் வந்துடுச்சு, எல்லாம் வேலை வாய்ப்பு வந்துடுச்சுன்னா என்ன? ஏன் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கேல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தனியார் தொழிற்சாலைகள் 75 விழுக்காடு வேலை வாய்ப்புகளை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏன் நிறைவேற்றலை? 4.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நிறைவேற்ற வேண்டியதானே? இதே வாக்குறுதி ஆந்திராவில் கொடுத்து சட்டம் இருக்குது. ஆந்திராவில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு தனியார் தொழிற்சாலைகளில் அங்கே உள்ளூர் இளைஞருக்கு கொடுக்கணும் சட்டம் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்கு. அப்படி இருந்தும் ஆந்திராவுக்கு எல்லாம் போகிறாங்க. ஏன்? அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நான் ஆவணம் மூலமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இதெல்லாம் ஸ்பீக்கிங் அபவுட் எலெக்ஷன்ஸ், பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுடைய கூட்டணி இறுதி அறிவிப்பு எப்போது எதிர்பார்க்கலாம்? ஒரு சில வாரங்களில் எதிர்பார்க்கலாம். அதுக்கான பணிகள் போயிட்டு பேசிட்டு இருக்கிறோம், கூட்டணி பேசிட்டு இருக்கிறோம். ஒரு சில வாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல கூட்டணி அமையும். எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும். அது உறுதியாக நடக்கும். ஏன்னா மக்களுடைய மனநிலை, எல்லா தரப்பு மக்களும், அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம் என்று பல முறை உறுதி கொடுத்தாங்க. போராட்டத்தில் இருக்கிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் எல்லாமே ஏன்னா ஏமாற்றிட்டாங்க. இந்தியாவில் 7 மாநிலங்களில் வந்து அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுத்துருக்குறாங்க. 2003க்கு முன்பு இருக்கின்ற ஓய்வூதியம் தான். அதுதான் கேட்குறாங்க. இவங்க உறுதி கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னு உறுதி கொடுக்கக்கூடாது. அப்போ நான் திருப்பி தொடர்ந்து நான் அழுத்தம் கொடுத்ததுனால இப்போ ககன்தீப் சிங் பேடி குழுன்னு சொல்லிட்டு ஏதோ பேருக்குன்னு ஒன்று வச்சு அவங்க இன்டரிம் ரெக்கமெண்டேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இடைக்கால ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே வந்து சாந்தா ஷீலா நாயர் கமிஷனு, ஸ்ரீதரன் கமிஷன், இப்போ 3வது கமிஷன். என்ன உங்களுக்கு வேணும்? இதெல்லாம் ஏமாத்து வேலையா தள்ளி போடுறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அரசு ஊழியர்கள், விவசாயிகள் சாதாரண கோபம் கிடையாதுங்க. நான் டெல்டாக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். காத்துட்ருக்குறாங்க தேர்தலுக்கு. எவ்வளோ நட்டம் இப்போது. நெல் அறுவடை செய்ய முடியல. அறுவடை செஞ்ச நெல்லை வந்து கொள்முதல் பண்ண முடியல. கொள்முதல் செஞ்ச நெல்லை பாதுகாக்க முடியல. நெல் முளைச்சி போயிடுச்சு, அழுகி போயிடுச்சு. இவங்க 60 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் 60 ஆண்டு காலம் என்ன பண்ணுறீங்க? அடிப்படையில் அட்லீஸ்ட் டெல்டாவிலாவது நீங்கள் நல்ல பாதுகாக்கப்பட்ட நல்ல சேமிப்பு கிடங்கள் பட்டலாம்ல. அதில் ஏன் உங்களுக்கு அதில் சோறு போடுற விவசாயிகள் அவங்க, அதுவும் நமக்கு சோறு உணவு, அதை போய் யாராவது வீணாக்குவாங்களா? சாப்பிட்றப்போ தட்டிலேருந்து ஒரு 2-3 சோறு கீழே விழுந்தாலே தெரியல, அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம். ஐயோ 2 சோறு 3 சோறு போயிடுச்சுன்னு. இங்கே லட்சக்கணக்கான மூட்டை நெல் வந்து அழுகி போய் முளைச்சி நாசமாக போயிருக்குன்னா இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஆட்சி, எதுக்கு நிர்வாகம், எதுக்கு நீங்கள் உங்கள் அமைச்சரெல்லாம் இருக்கிறீங்க? நீங்கள் ஒரு உணவை பாதுகாக்கப்பட முடியல. விவசாயிகள், பெண்கள் அதோட கோபத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்லை, 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா கஞ்சா, காக்கைன், ஹெராயின், போதைப் பொருட்கள் சரளமாக கிடைக்குது. தெருவாக வித்துட்ருக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் போதை தான். ஒரு பக்கம் வந்து கலைஞர் வந்தவொடனே சாராய கடை இருந்துட்டார். இவர் வந்து போதை மாத்திரை, போதை மருந்தெல்லாம் ஹையஸ்ட்டு ட்ரக் சேல்ஸ் இன் இந்தியா தமிழ்நாடு தான். முதல்ல பஞ்சாபாக இருந்தது, கேரளாவாக இருந்தது, இப்போல்லாம் தமிழ்நாடு தான். அதனால் மனித மிருகங்களாக மாறிடுறாங்க. பார்த்து இந்த லா அண்ட் ஆர்டர், இந்த குழந்தைங்கள 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை, இதெல்லாம் போய் பண்ணதெல்லாம் சாதாரண. இதெல்லாம் இந்த எலெக்ஷனில் வந்து நிச்சயமாக பெரிய இஷ்யூவாக வருது. இல்லை அதில் இவங்க எதுவுமே விளம்பர அரசு, அவ்வளோதான். எதுவுமே செய்யலை, எதுக்கும் நிதியும் கிடையாது. நீர் மேலாண்மை 0, விவசாயம் மைனஸில் போயிட்டுருக்கு, மைனஸ் வளர்ச்சி விவசாயம் போயிட்டுருக்குது. எதுவுமே இவங்க சும்மா வாக்குறுதிகள், 13% வாக்குறுதிகள், அவ்வளோதான். அதில் இது இப்போ எதிர்கட்சி இன்னும் ஒரு ஃபார்மேஷன் வரல. இன்னும் கொஞ்ச நாள் வந்த பிறகு இந்த மிகப்பெரிய மாறும்னு சொல்றீங்க. கம்ப்ளீட்டாக மாறும், மிகப்பெரிய தாக்கம் வரும். பார்க்கலாம். மிக்க நன்றி திரு அன்பு. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.